யார் இவ கடத்த சொன்னா? நீ யார கடத்தின? அந்த பொண்ணோட ஊரு பேரெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த பொண்ணு கையை காமிச்சு கடத்த சொல்லிச்சு, நான் கடத்திட்டேன், அவ்வளவுதான். இங்க என்ன நடக்குது யாழினி? கேக்குறான்ல, வாயில என்ன கொல்கட்டையா வச்சிருக்க? இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கோம்ல, வாய் திறக்காம இருந்தா எப்படி? இல்ல மாமா, எனக்கு ஒன்றும் தெரியாது. இவன் சும்மா போய் சொல்றான். நான் யாரையுமே கடத்த சொல்லல. இந்தாமா, என்ன திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? அண்ணா, ஒரு பொண்ணு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுன்னா அந்த பொண்ணை கடத்தி ஏதாவது பண்ணுங்கன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன். இப்ப மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. என்ன உங்க ஆளுங்க வந்த உடனே ஏமாத்தலான்னு பாக்குறியா? இதோ பாரு, ஓரா பேசிட்டு இருந்தா நானே போலீஸ் கிட்ட போயிருவேன், சொல்லிட்டேன். என்ன நடக்குதுன்னு கேக்குறோம்ல, வாயில என்ன கொல்கட்டையா வச்சிருக்க? மாமா, அது வந்து மாமா, அது வந்து வந்து போயின்லாம் இழுத்துட்டு இருக்காத, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. அவளை விடுறா. எனக்கு தெரிஞ்சு நான் பூமாரி ஏதாவது கடத்தி இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ஆள்கிட்டயே போய் கேட்டு பூமாரி எங்க இருக்கான்னு முதல்ல போய் பூமாரி கூட்டிட்டு வருவோம். டேய், அப்ப என் பூமாரியை கடத்தினது நீதானா? பூமாரியை தான் இவ கடத்த சொன்னாளா? அந்த பொண்ணு பேர் பூமாரியான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு பொண்ணு நல்ல பெருசா கண்ணாடி போட்டு இருந்துச்சு, லொடலோட லொடலோன்னு பேசி காலையில இருந்து என்ன சாவடிச்சது தெரியுமா? என் பூமாரி எங்கடா வச்சிருக்க? உன்னைய தானே கேக்குறேன், என் பூமாரி எங்க வச்சிருக்க? இந்த பொண்ணு சொன்னாதான் சொல்லுவேன். ஏன்னா அவ தான் என்னை கடத்திட்டு போக சொன்னான். இவகிட்ட நான் காசு வேற வாங்கியிருக்கேன். அவ சொல்லாம நான் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேன். ஏய், எங்க பொண்ணையே கடத்தி வச்சுட்டு எங்க கிட்டே சவுடால் உறுதியா? எங்கடா வச்சிருக்க? பாப்பா, இப்ப நான் இவங்க கிட்ட சொல்லாமா வேணாமா? நான் இப்ப உண்மையா சொன்னா இந்த வளையல என்கிட்ட இருந்து வாங்கிடுவேன், அப்படித்தானே? நேரங்கால புரியாம இவ வேற நல்லா வசமா மாட்டிக்கிட்ட. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இவங்க ரெண்டு பேரும். என்னைய பார்த்து வேற முறைக்க செய்யறாங்க. இந்த ஆள் வேற என்னைய போட்டு கொடுத்துட்டான். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. பூமாரியை நான் தான் கடத்த சொன்னேன்ற உண்மை இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஊர் முன்னாடி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்த போறாங்க. என் மாமா முன்னாடி என் மானமே போயிடுச்சு. இந்த கோல்டு வளையல் மாதிரி 10 கோல்டு வளையல் தரேன். எங்க என்னோட பூமாரியை ஒழிச்சு வச்சிருக்கான்னு ஒழுங்கு மரியாதையே சொல்லிடு. எனக்கு காசு தான் முக்கியம். யார் கொடுத்தா எனக்கு என்ன? இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கு, இருட்டு ரூம். அந்த ரூம்ல தான் அடைச்சு வச்சிருக்கேன். எவ்வளவு தைரியமா இருந்தா என் பூமாரி இருட்டு ரூம்ல அடைச்சு வச்சிருப்ப? பாவம், அவளுக்கு இருட்டுனாவே ரொம்ப பயம். முதல்ல வந்து காட்டுற அவளை எங்க வச்சிருக்கேன்னு. யாழினி, நீயும் எங்க கூட வா. உன்னையும் கவனிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆமா, எங்கேயாச்சும் தப்பிச்சு போகணும்னு நினைச்சேன். உன்னை சும்மா விட மாட்டோம். உன்னை நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன் யாழினி. இவ்வளவு கேவலமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இவ்வளவு அப்புறமேட்டு பாத்துக்கலாம்டா. வாடா, முதல்ல போய் பூமாரி என்ன பண்றான்னு பாப்போம். பாவம் புள்ள காலையில இருந்து சாப்பிட வேற இல்ல. அவளே பசி தாங்க மாட்டா. எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இவனுங்க என்ன பண்ணி வச்சானுங்கன்னு தெரியல. முதல்ல நம்ம போய் பூமாரியை கூட்டிட்டு வருவோம். அப்புறம் இந்த யாழினி என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அதுவும் சரிதான்டா. யோ குட்டையா, சீக்கிரம் வந்து காட்டாவல. பாப்பா, உன்னைய விடுறதுக்கு கடத்தி வச்சிருக்காங்க, அதெல்லாம் விட முடியாது. பாப்பா, கொஞ்ச நேரம் சும்மா தான் இரேன். நானா தானே உன்கிட்ட சோறு வேணும்னு கேட்டேன். ஏதாவது 100 ரூபாய்க்குள்ள கேட்டிருந்தா அப்பயே வாங்கி தந்திருப்பேன். நீ என்னடானா 10 ஊர் 10 ஆளுங்க சாப்பிடுற சாப்பாடை ஒண்டியே கேக்குற. அது வாங்குறதுக்கு காசே என்கிட்ட முதல்ல இல்லை. அது மட்டும் இல்லாம நீ கேட்குற சோறுலாம் இங்க நானே சாப்பிட்டது கிடையாது. ஆத்தாடி ஆத்தா, வாயே இம்பிடுக்கான்னு பேசுற. உன் வாயை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கேன். இதுல கைய வேற கழட்டி விட சொல்றியா? உன் கட்டெல்லாம் கழட்டி விட்டா என்ன உன் கையாலே குமாங்குத்து குத்துனாலும் குத்துவ. எனக்கு அது தேவையில்ல தாயே. என் பாஸ் வரட்டும். நீ ஆச்சு என் பாஸ் ஆச்சு. என் பாஸ் கிட்ட கேளு. அவர் உன்னை கழட்டி விட்டாருன்னா சந்தோஷமா இருந்துக்க. இந்த குண்டு பையில வேற காணும். அவன் வந்தா நான் வச்சும் இந்த பொண்ணை அவகிட்ட போயிட்டு ரெஸ்ட் ரூமாவது போயிட்டு வருவேன்.
இவளை வச்சுக்கிட்டு ஒழுங்கா ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாம உட்காந்துட்டு இருக்கேன். வயசான காலத்துல எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவைதான். எல்லாம் என்ன சொல்லணும். காசுக்கு ஆசைப்பட்டு இந்த இத்து போன குரூப்ல வந்து சேர்ந்தன, என் புத்தியை நான் செருப்பாலேயே அடிக்கணும். உன்னை எங்கம்மா பார்த்தேன்? என் நிலைமைய பார்த்து நானே யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இது தேவைதானா அப்படின்னு. சாரி பாஸ், கொஞ்ச நேரம் கால் வலிக்குதுன்னு உங்க சேர்ல உட்காந்துக்கிட்டேன் பாஸ். நீங்க வந்து உட்காந்துக்கோங்க பாஸ், நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். இந்த பொண்ணு ரொம்ப பேசுது, ஆளை விடுங்க. கொஞ்ச நேரமாவது எனக்கு ரெஸ்ட் வேணும் பாஸ். போயா இருக்கிற கடுப்புல நீ வர போய்த்தல. அப்பாடா, இந்த குட்டிச்சாத்தங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்ப்பா. பூமாரி அழுவாத பூமாரி, இவ்வளவு நேரம் நான் உன்னை தேடிதான் பூமாரி வந்தேன். சாரி பூமாரி, நான் லேட்டா வந்ததுக்கு ரொம்ப சாரி பூமாரி. கை வலிக்குதா? டேய், உங்களை சும்மாவே விட மாட்டேன்டா. இரு பூமாரி, நான் உனக்கு கட்டை எடுத்து விடுறேன். அழுவாத பூமாரி, இனிமேட்டு நான் உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் பூமாரி செல்லம். அழுவாத சரியா? இனிமேட்டு உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது பூமாரி. அதான் நான் வந்துட்டேன்ல, எல்லாம் ஏன் தப்பு தான் பூமாரி. உன்னை நான் தனியா விட்டுருக்கவே கூடாது. உன்னை அப்படியே விட்டுற முடியுமா சொல்லு? நீ இல்லாம நான் இருப்பேன் நீ எப்படி நினைக்கிற? காலையில இருந்து உன்னை தேடி எங்கெங்கெல்லாம் அலைஞ்சது தெரியுமா? நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் பூமாரி. எனக்கு காலையில இருந்து உசுரே இல்லை. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒழுங்கா மூச்சே விட முடியுது. ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் பூமாரி. நீ ஒன்னும் கவலைப்படாத, இனிமேட்டு நான் உன்னை எங்கேயுமே தனியா விட மாட்டேன். நம்ம எங்க போனாலும் சேர்ந்தே போலாம், சரியா? நல்ல வேளை பூமாரிக்கு எதுவும் ஆகல. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இவளுக்கு எவ்வளவு தைரியம், ஏன் முன்னாடி என் மாமாவை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறா. நான் என்னென்னலாம் பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அது எல்லாமே என் கண்ணு முன்னாடியே நடக்குது. பூமாரிய ஒரேடியா சஞ்சய் மாமா கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு பார்த்தா, ஆனா இவங்க ரெண்டு பேரும் இன்னும் க்ளோஸ் எல்லாம் ஆகிட்டாங்க. நான் கஷ்டப்பட்டதெல்லாம் பாலா போச்சு. நான் இதுக்கா கஷ்டப்பட்டேன்? நான் இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு தான் நான் அவ்வளவு போராடினேன். ஆனா ஏன் எல்லாமே இப்படியே நடக்குது? அப்பயே கோமதி ஒரு ஐடியா கொடுத்தா, அந்த குளத்துல பூமாரியை தள்ளி சாவடின்னு. நான் தான் வேணாம், பாவம் சாவலாம் அடிக்க வேணாம், இவளை யார்கிட்டயாவது சொல்லி கிட்னாப் பண்ணலான்னு சொன்னேன். ஆனா இப்ப எனக்கே எல்லாமே ஆப் வந்துருச்சு. கோமதி சொன்ன மாதிரி இவளை அந்த குளத்தையே சொல்லி சாவடிச்சிருக்கணும். இவளுக்கு இறக்கம் பார்த்தேன்னா எனக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலேயே வேணும். ரெண்டு பேரும் எப்படி எனக்கு முன்னாடியே கட்டி பிடிச்சு நிக்கிறாங்க. எனக்கு வர கோவத்துக்கு இந்த பூமாரி ஏதாவது பண்ணியே ஆகணும். அழுகாத பூமாரி, நீ அழுகிறத பார்த்தா எனக்கும் அழுக வருது பூமாரி. அதான் நான் இப்ப வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, சரியா? சரி சரி, அழுவாத பூமாரி. ச்சே, பாவம் என் பூமாரி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. நான் உன்னை இனிமேட்டு தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், சரியா? என் கூடயே இரு. பசிக்குதா ரொம்ப? சரி சரி, அழுகாத, நான் உனக்கு வாங்கி தரேன். சரி, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நம்ம இப்ப வீட்டுக்கு போவோம், சரியா? கண்டிப்பா பூமாரி, யாரையுமே சும்மா விட வேணாம், ஓகேயா? நீ எதுக்கும் அழுகாத.
அதான் பூமாரி கிடைச்சிட்டால, வா நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போவோம். அங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்கடா, பூமாரிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி. போலாம்டா.